ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் பார்க்க உள்ள தலைப்பு, பற்றற்ற வாழ்க்கை மீது பற்று கொள்ளுங்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பற்றற்ற வாழ்க்கை மீது பற்று கொள்ளுங்கள். பற்றற்ற வாழ்க்கை மேல் நம்ம என்ன பற்று வைக்கணும்? முதல்ல பற்றற்ற வாழ்க்கைனா என்ன? பற்றற்ற வாழ்க்கைனா எதன் மீதுமே பற்று இருக்கக்கூடாது. நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பற்றற்ற வாழ்வு. அப்போ பற்று இருக்கக்கூடாது, நம்ம துணி போட்டுங்கிற இதுவும் பற்று தானே அப்படின்னு கேட்காதீங்க. எது மேலே, இந்த ஒரு ஆடை மேலே ஒரு ஆசை வைக்கணும்னு வச்சுக்கலாம், அது கண்டிப்பாக இந்த ஆடை மேலே, இந்த ஆடை இல்லைன்னா நான் வெளியவே போக மாட்டேன்டா, அது பற்று. இந்த ஆடை இல்லைன்னா வேற ஆடை, அப்படி இருந்தால் நார்மலாக இருக்கலாம். ஆசை ஒன்று விடாப்பிடியாக இது கண்டிப்பாக இது என்னுடையது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு பொருள், அந்த பொருள் என்னுடையது அப்படின்னு ஒரு சுயநலமாக அதை வலுக்கட்டாயமாக இழுத்து வச்சுக்கக்கூடாது. எதையுமே இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும், அது உறவாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, அப்படின்னு பற்றற்று நம்ம இருந்தோமோ வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கலாம். பற்றுனா எப்படி ஒரு நார்மலாக புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போது பற்று வாழ்க்கையில், இப்போ உங்களுக்கு ஒரு வண்டி நீங்கள் வாங்கிட்டீங்க புதுசாக, ஆசைப்பட்டு ரொம்ப பிடிச்சது அந்த வண்டி, இது என்னுடைய வண்டியை நான் மட்டும்தான் ஓட்டுவேன், யாருக்குமே தர மாட்டேன், நான் ரொம்ப விரும்பி வாங்கினேன். அந்த வண்டி மேலே அவ்வளோ பற்று, யாருக்குமே தர மாட்டேன், நான் மட்டும்தான் ஓட்டுவேன்னு வச்சுன்னு இருப்பீங்க. யாராவது உதவி கேட்டால் நான் தர மாட்டேன், ஐயோ எவ்வளோ பார்த்து பத்திரமா குழந்தை போல் வச்சுன்னு, இந்த வண்டி யாருக்கும் தர மாட்டேன், நீங்கள் பற்று வச்சுன்னு இருப்பீங்க. அந்த வண்டி நீங்கள் போகும்போதே எதனா உடஞ்சி 2-3 போகும். நீ எது மேலே பற்று வைக்கிறியோ அது வீணாக தான் போகும். நீங்கள் பற்று இல்லாமல் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போறியா, போயிட்டு வாடா அப்படி நீங்கள் கொடுக்கும்பொழுது நல்லா இருக்கும். அப்படி கொடுத்து பசங்களாம் உடச்சி குத்துறானுங்களே, கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பார்த்து யாருக்கிட்ட போனால் அது கரெக்டாக போகுமோ அவங்க கூட கொடுத்தா பிரச்சனை கிடையாது. அப்படி நீங்கள் பார்த்து தரலாம். அந்த வண்டி மேலே நீங்கள் அதீத ஆசை வைக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட பற்று இருக்கவே கூடாது. இப்போ ஒரு பொண்ணு, எனக்கு பிடிச்ச பொண்ணு பேசுது, அந்த பொண்ணியாட்ட மட்டும்தான் பேசணும், கிளாஸில் வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இது பெரிய பற்று. அது எனக்கு பிடிச்சிக்குது, என்கிட்ட மட்டும்தான் பேசணும். 2 நாள் பேசும், 3ஆவது நாள் உன்னை விட்டு அதுவே போயிடும். பற்றானது என்ன பண்ணுதுன்னா, விரிசலை உட வைக்கிறதுல முதல் ஆள் அது பற்று. நீ எதன் மீது பற்று வைக்கிறியோ அந்த பற்று எல்லாமே எதுவுமே நிலைக்காது. நீங்கள் பாச வச்ச விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கடைசி வரைக்கும் நிற்குதா? எதுவுமே நிற்காது. நீங்கள் பற்றும் ஆசையும் அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்து பாருங்கள், அது கடைசி வரைக்கும் வரும். அதனால் வாழ்க்கையில் பற்றுன்றது வச்சுக்காதீங்க. பற்றானது என்ன பண்ணுன்னா, நம்ம அதை விட்டு இழக்க வச்சிடும் எல்லாத்தையும். நீங்கள் ஒரு பொண்ணு மேலே அதிக ஆசை வைக்கிறீங்க, அது விட்டு போயிடும். ஒரு பொருள் மேலே அதிக ஆசை வைக்கிறீங்க, அது விட்டு போயிடும். மண்ணு மேலே ஆசை வைக்கிறீங்க, அது விட்டு போயிடும். பொண்ணு மேலே ஆசை, பொருள் மேலே ஆசை, எல்லா ஆசையும் இழந்துடுவீங்க. அப்போ எது மேலே தான் ஆசை வைக்கிறது? எதுவுமே வைக்காதீங்க. எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சிவத்து மேலே வைத்தா ஆனந்தமாக இருக்கலாம். ஏன்னா எல்லாத்து மேலேயும் நீங்கள் பற்ற விட்டுட்டாலே சிவத்தை நாடிட்டீங்கன்னு அர்த்தம். சிவத்தை நாடினால் மட்டும்தான் அத்தனை பற்றும் நம்மை விட்டு அகலும். இல்லைன்னா எல்லா பற்றும் ஒரு ரகமாக வரும், உங்களை விட்டு இழந்துருவீங்க. திருப்பி வேற பற்று நாடுவீங்க, அது இழப்பீங்க. வேற பற்று ஒவ்வொரு பொருள் மேலேயும் மாற்றி 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 வச்சுட்டே போவீங்க. கடைசி வரைக்கும் எது மேலேயும் பற்று வைக்கக்கூடாதுன்ற எண்ணமே எழாது. இது ஏமாத்திச்சு, அது ஏமாத்திச்சு, இது இவன் ஏமாத்திட்டான், அவன் ஏமாத்திட்டான், எல்லாரையும் கருவிகளை கை காமிப்பேன் இவன் அவன். கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் உணரவே முடியாது. அதனால் இந்த பற்றற்று நம்ம வாழ்க்கையில் வாழும்பொழுது ஆனந்தமானது நிலையாக நிற்கும். சிவ சிந்தனை இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. தினமும் ஒரு நாள் விடாமல் சிவபெருமானுடைய நாமத்தை கூறிக்கிட்டோம். ஒரு வேலைக்கு கூட போங்க, யாரும் நம்மகிட்ட பேசணும், நல்லா கொஞ்சி நம்ம கூடவே சுற்றணும். ஏன் எதிர்பார்க்குறோம்?
எதிர்பார்ப்பே கிடையாது, வேண்டாம் விட்டுடுங்க. அதால் உங்களுக்கு துன்பம் தானே, எதிர்பார்ப்பதால் அது கிடைக்கணும் துன்பம் தானே, ஏன் உங்கள் மனசுக்கு இது இடம் தரீங்க? அதை விட்டுடுங்க. தாய் தந்தையர்கிட்டயே அன்பு என்கிட்ட வைக்கணும், என்னை தினமும் சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கேட்கணும், ஏன் எதிர்பார்க்குறீங்க? மனைவி கிட்டே ஏன் எதிர்ப்பு? யாருக்கிட்டேயுமே எதிர்பார்ப்பு வைக்காதீங்க, பற்றே வைக்காதீங்க. நீங்கள் பார்ட்னருங்க, செத்து போனோம் போல் இருக்க வேண்டியது தான். வந்தோம், சாப்பிட்டோம், போனோம், மேலோட்டமாக பழகுறோம், சிரிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், அழகாக சிவத்தை வழிபடுறோம், முழு மனதோடு சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகம் நம்ம கையால் பண்ண போகிறோம். அபிஷேகம் பண்ண முடியல, சரி நமச்சிவாயன்னு ஒரு 15 நிமிஷம் தினமும் நம்ம சொல்கிறோம். இதை விட வேறு என்ன வாழ்க்கை? நீங்கள் பற்று உங்களை விட்டு போயிட்டாலே நீங்கள் யார் என்பதை உணரக்கூடிய தன்மை உள்ளே வந்துடும். அமைதியில் தான் எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மன நிம்மதி எப்படி கிடைக்குது? சிரிச்சுட்டே இருக்கிறோம், மன நிம்மதி இருக்குமா? முழுமையான மன நிம்மதி எதில் கிடைக்குது? ஃப்ரெண்ட்ஸு கூடயே இருக்கிறோம், நகைச்சுவை பண்ணுறாங்க, ரொம்ப சிரிக்கிறோம், கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, அது உங்களுக்கு முழு நிம்மதியை தரும்னா கிடையாது. மகிழ்ச்சி மன நிம்மதி என்பது மகிழ்ச்சி வேறு, மன நிம்மதி வேறு. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரும். ஆனால் அந்த சந்தோஷத்தை விட பெருசு மன நிம்மதி. எப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, எண்ண ஓட்டங்கள் எதை பற்றியுமே எண்ணாது, அப்படியே சிவத்தை மட்டும் நினைக்கக்கூடியது, அமைதியாக இருக்கும்போது ஒரு மன நிம்மதி, எதுவுமே இல்லாமல் ஒரே பீஸ்ஃபுல், வெறும் அமைதி, அது தரும் பாருங்க ஒரு நிம்மதி. அதற்கு இணை நம்ம மனிதர்களால் வர மகிழ்ச்சினா 10% கூட கிடையாது. அந்த மன அமைதி அப்படி ஒரு சந்தோஷம் தரும், ஆனந்தம் தரும், அமுத தரும், எல்லாமே மன அமைதி தான் தரும். அதனால் வாழ்க்கையில் நாம் மன அமைதிக்கு போகணும். இந்த பற்றற்ற வாழ்வு தான் சிறந்த வாழ்வாக நமக்கு அமையும். பற்று நீங்கள் வைத்தீங்கன்னா பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் தான் நம்மளை தள்ளும். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குது, அந்த விஷயம் கிடைக்கலன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறான்னா அவங்க மேலே நம்ம கோபப்படுவோம், அவங்கள நம்ம மனசில் இகழ்ந்து பேசக்கூடிய செயலை செய்வோம். அதுக்கெல்லாம் காரணம் அந்த பற்று தானே. எனக்கு கிடைக்கலையா, அப்போ எனக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை, போ அப்படின்னு விட்டுட்டு போயிடணும். கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா போகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு நம்ம அமைதியாக இருந்துட்டால் எந்த சிக்கலும் கிடையாது. பற்றே இல்லாமல் வாழ்பவன் பெரும் ஞானி. அப்படி ஞானி போல் இல்லற வாழ்வில் வாழும் நம்மால் வாழதான் முடியுமோ? கண்டிப்பாக வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைங்க, கண்டிப்பாக முடியும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செயலெல்லாம் நீங்கள் மனசில் ஆழமாக நினச்சிக்கோங்க. நினச்சிக்கின்னு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அப்படியே பாருங்கள். நம்மளுக்கு இதில் மேலே பற்று வருது, மனசு சொல்லிடுச்சா அந்த விஷயமே எனக்கு தேவையில்லை, எனக்கே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வெறுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பற்ற உருவாக்குதுன்னா நீங்கள் அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக உன் மேலே எனக்கு பற்றே தேவையில்லைன்னு தூக்கி போடக்கூடிய மனசை நீங்கள் இங்கே உருவாக்கிட்டீங்கன்னா பற்றுக்கே இங்கே இடம் கிடையாது. அதனால் சிவத்தின் திருவருளால் மட்டுமே இங்கு அத்தனையும் நடக்கும். அவன் திருவருளால் அத்தனை பற்றும் நம்மை விட்டு நீங்கி அவன் திருவருளாகிய ஆனந்த கடலோடு இணைந்து திருவடியின் மீது பற்று வைத்து இணைய நாம் அத்தனை பற்றும் வேரோடு அறுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம்.